விஜய் சாருக்கு எத்தனை படம் ஓடல போக்கிரிக்கு முன்னாடி நினச்சி பாருங்க. ஆனால் அவர் நிறுத்த மாட்டார். அவருக்கு அது பிடிக்குது, அவருக்கு தெரியும். அவரோட ரூட் அது. ரூட்டை க்ளீனாக வச்சுருப்பார். அது விஜய் சார் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் அப்போந்தே சொல்லுவேன் சார், ரன் பண்ண வேண்டியது. அப்போ அவர் கேட்கல, ஏவிஎம் தான் ப்ரொடியூசர்ஸு, எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்போ ஃபுல் கதை ஒரு நிமிஷம், ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசர், அவர் வேணாட்டாரு. ஆமாம், அதுக்கு அதுக்கு இடையில இந்த ரத்தின சாருக்கும் அதுக்கு கேப் ஒன்று இருக்கு, ஒரு 1A இருக்கு. அதை கிளீனா விட்டீங்க. ஆமா. ஸோ அந்த ஆர்பி சௌத்ரி வேணான்னு சொல்லிட்டு நீங்க உங்க பிரதர் வந்துட்டு நம்ம வேற ப்ரொடியூசர் கிட்ட போகலாம். அந்த கேப்ல ஓகே, இந்த மாதிரி சரவணன் சார் ஏவிஎம்ல கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு ஏவிஎம் பாகினி ஸ்டுடியோலாம் பெரிய மரியாதை, எதுவும் தெரியாது. ஆனால் அங்கேருந்து சொல்லுவார், டேய் ஏவிஎம் அவங்களாம் பெரும் முதலாளிகள், சம்பளம்லாம் கேட்டுறாதரா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்காங்கிறார் எங்கள் அப்பா. இல்லைப்பா நான் கதை சொல்லிட்டு வரேன்ட்டு போகிறேன். சரவணன் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சந்திரசேகர் சார் அனுப்புனாங்க. அப்போ ஒரு கதை கேட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, இது லவ் வித் ஆக்ஷனாக இருக்குது, தம்பி தமிழன் படம் பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் வரும்போது சின்னதாக இருக்கும், அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் சாருக்கு சொல்லலை. எந்த விதத்தில் சின்னதுன்னா, அதுக்கப்புறம் அவர் டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு லவ் பாய பின்னாடியே போய் ஒரு பொண்ணு பின்னாடி அந்த ஏரியாக்குள்ளே வேணாம், அதில் வந்து வேறு தளத்தில் நான் மாறணும்னு நினைக்கிறேன்னு அவர் அந்த நேரத்துக்கு கணக்கு. ஆனால் இது மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கில்லி ரீமேக் பண்ணாங்க, ஒக்குடு அந்த படத்தாங்க பண்ணாங்க. அப்போ மிஸ் ஆச்சு. விஜய் சாரோட பண்ண வேண்டிய படங்கள்லாம் மிக முக்கியமான படம். அடுத்த படம் வந்து சண்டைக்கோழி சார். சண்டைக்கோழி வந்து வீட்டுக்கு கதை சொல்கிறதுக்காக போகிறேன். பஸ் ஸ்டாப் முடிஞ்சது. பஸ் ஸ்டாப் வரைக்கும் அப்படி கேட்டார். பஸ் ஸ்டாப்பில் அப்போ அப்படி அந்த முண்டா சூரியன் இன்ட்ரடியூஸ் ஆனால முடித்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நிறுத்திட்டார். அண்ணா வேணாண்ணா. என்னாச்சு? நான் செம்ம ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பையன் மேலே ஒன்று கை வச்சில்ல, சீன் சொல்லி முடித்தோடனே எப்படி சப்பே சொன்னோடனே மாதவன் சார் இருப்பாருங்க மூலில் இருக்கேன். இல்லைண்ணா, இது ராஜிகாந்த் சார் வந்த பிறகு செகண்ட் ஹாஃபில் எனக்கு கரெக்டாக பரலண்ணா. இல்லைண்ணா நான் கேளுங்க அப்படிங்கிறேன். இல்லைண்ணா வேணாண்ணா. அவருக்கு தெளிவாக இருந்தார். விட்டாச்சு. படம் ரிலீஸு ஒரு 10வது நாள்லாம் பெரிய ஹிட்டு டாக்கு வந்துருச்சு. அப்போது ரத்தின சாருடைய ஒரு முக்கியமான பார்ட்டி ரீமெரிடியனில் நான் தள்ளி நிற்கிறேன். உள்ளே விஜய் சார் வர்றாரு. ஃபுல்லாக எல்லாருடைய அட்டென்ஷன் இருக்குது. நான் லாங்கில் நிற்கிறது என்னை பார்த்தார். என்ன நோக்கி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். வந்துட்டு கை கொடுத்துட்டானா, பிச்சிட்டிங்கண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சுனார். அப்போ எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் தேங்க்யூண்ணா அப்படி சொல்ல தோணல. அந்த பழைய கோவத்திலே இல்லை, நீங்கள் தான் செகண்ட் டே கேட்கலண்ணா அப்படின்னு. அப்போ சொன்னார், இப்படி ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு இருக்குது, அவனுக்கு தான் இது சரி அப்படின்னார். அப்புறம் அப்படியே ஜாலி. வேட்டை பண்ண வேண்டியது. வேட்டை செகண்ட் ஹாஃபுடைய பாதி வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு அவருக்கு ஏதோ சம்திங் இடிச்சது. எனக்கு என்னென்னா, முன்சு கதை நம்ம மைண்டில் பர்ஃபெக்டாக ஏறிடுச்சுன்னா வண்டி நிற்காது. யார் வர்றா டகடான்னு போவோம், எடுப்போம், அப்படி போயிடுவோம். பட் இதில் ஒன்று என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. 100%. இது வந்து படம் ஹிட் ஆகுமா இல்லையாங்கிறது இல்லை, எனக்கு இப்போ இந்த படம் பண்ணணுமா இல்லையா, அது தட் இஸ் அ கிளாரிட்டி இல்லையா. அது கரெக்ட், அது டிசிஷன் கரெக்டாக இல்லையோ அவருக்கு அந்த மினிட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா. ஐ திங்க் மெனி ஆக்டர்ஸ் ஹேவ் தட். அவங்க வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஓ இந்த படத்தை நம்ம தவறு விட்டோம் அப்படின்ட்டு. நிறைய கமர்ஷியல் ஹீரோஸுக்கு அந்த இது இருக்குது சார். புதுசாக பண்ணணும், ஏதாவது செய்யணும், இது வரைக்கும் பண்ணது மாற்றி விடணும், அப்படி நிறைய கணக்கு வச்சுருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தான் தோல்வி சந்திப்பாங்க, வெற்றி சந்திப்பாங்க, பிரச்சனைகள்லாம் வரும். ரைட். அது தப்பு இல்லை. அவங்க புது ரூட் ஒன்று எடுப்பாங்க.